ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மரத்தில் வாழைப்பூ வச்சுருக்கு. அந்த வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வாழைப்பூ ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பனி பயங்கரமாக பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். பாருங்க, சூரியனே லைட்டாக தான் தெரியுது. சரியான பனி. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பு இது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு முறை கழுவிட்டு நம்ம இந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓட்டுக்குள்ளே தான் வாழைப்பூ இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதுக்கு மேலே அது ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அவ்வளோதான். எல்லா பூவுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பூவுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் உரலில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ எல்லா மாவுமே எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவு கூட தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தூளாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பச்சை மிளகா, வாழைப்பூவும் இந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வானல் காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வடையை தட்டி போடணும். ஏன்னா ஒரு வடை வெந்ததும் வேகாததுமாக இருக்கும். அதனால் எண்ணெய் காய்ஞ்ச உடனே தட்டி போடுங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா நம்ம தட்டி போடுற வடை எல்லாமே ஈக்குவலாக வேகும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சுன்னா வடையை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை ஸ்டைலில் வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் இதே மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.